வீக்லி பீடியா வாங்க, வீக்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. மென்ஸ் கிரிக்கெட்ல வந்து ஒரு அதிசயம் நடந்திருக்கு. 66 ஃபார் 6 ஸ்கோர். என்ன நடந்திருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸை குஷி பண்ற மாதிரி ருத்ராஜ் கேக்வாடோட நாக்கு. ஆக்சுவலி பிபிஎல்னு வரப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி ஒரு ஃபீல்டிங் வந்து ஒரு மேட்சை சேஞ்ச் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அந்த மேட்ச், அந்த பிளேயர் ரிஸ்வான் கேப்டன்சி இங்க பாருங்களேன், அவர் அப்ரோச்சே மாத்தி லைக் வேற மாதிரி கூட்டு போறாரா என்னன்னு தெரியலங்க. செஸ்ஸுக்கு எப்படி வந்து ஒரு மேக்னஸ் கால்சனோ அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு ஒரு ஹென்ரிக் கிளாஸ்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 5 years ஹோம்ல வந்து T20 சீரிஸ் ஜெயிக்கிறாங்க. ஷஃபாலி வர்மா ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஹலோ கைஸ், யூ ஆர் வாட்சிங் வீக்லி பீடியா. வீக்லி பீடியா வாங்க, வீக்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ எஸ், வீக்லி பீடியான்றது எங்களோட நியூ இனிஷியேட்டிவ். இனிமேட் நீங்க வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து கிரிக்கோடைன்மெண்ட் சேனல்ல வந்து நீங்க ஒரு ஸ்பெஷல் எபிசோடு பார்க்கலாம். வீக்லி பீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல நீங்க அந்த வாரம் ஃபுல்லா நடக்கிற கிரிக்கெட் மேட்சஸ் பத்தி எல்லா அப்டேட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னடா ஃப்ரைடே தான் வீடியோ விடுவேன்னு சொன்னேன், வெட்னஸ்டே வந்து நிக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இது ஒரு நல்ல கேள்வின்ற மாதிரி. எல்லாரும் நியூ இயருக்கு தான் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆனா நாங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெசல்யூஷனா எடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ விட்டுருக்கோம். ஸோ எஸ், இனிமேட்டுல இருந்து நீங்க ஃப்ரைடே ஒரு வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து கிரிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, கோயிங் இன்டு அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா பரத், நாளைக்கு பாக்ஸிங் டே டெஸ்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ரோஹித் சர்மா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நோ இன்ஜுரி இருக்கு, அது வந்து கன்சர்னா இருக்காது விளையாடுறதுக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவர் விளையாடுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே, அதான் நம்மளுக்கு கன்சர்னா இருக்கு. தம்பி அது மேட்டர் இப்போ. இப்போ வேற ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா இந்தியன் ஸ்குவாட்ல, இல்ல ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இந்தியா ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல 2 சேஞ்சஸ் மெயினா பார்த்தோம். ஹேசல்வுட் வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் த சீரிஸ். அவருக்கு பதிலா வந்து ஜெய் ரிச்சர்ட்சன் வந்திருக்காரு. ஸ்காட் போலாண்ட் தான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெல்போர்ன்ல சம ரெக்கார்ட் இருக்கு ஸ்காட் போலாண்டுக்கு. நாத்தன் மெக்ஸ்வினி இத்தனை ஒரு 3 மேட்சா ஓப்பன் பண்ணாரு, சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு அவருக்கு பதிலாக ஒரு யங் சென்சேஷன் சாம் கோன்ஸ்டாஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு சிட்னி பிளேயரை வந்து இறக்கிருக்காங்க. அவர் வந்து செம்ம டேலண்ட். நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், பிக் பேஷ்லயுமே வந்து செம்ம அடியா வச்சிருந்தாரு சிட்னி தண்டருக்கு. நல்ல டேலண்ட், டொமஸ்டிக்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஆஸ்திரேலியன் டீமுக்கு இந்த சேஞ்ச் இருக்கு. அந்த ஒரு ஷாட் பில் ஸ்கூப் இப்படி அடிப்பாரு அவரா? அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் திரும்பி இப்படி அடிப்பாரு நினைக்கிறேன். ஆமா, சூப்பர் அக்ரெசிவா ஆடுற ஒரு ஓப்பனர். டெஸ்ட் மேட்ச்லயுமே நல்ல ஒரு ஓகே. ஸோ வந்து இப்போ இந்தியன் ஸ்குவாட்ல என்ன சேஞ்ச் அப்படின்னா, பேசிக்கா அஸ்வின் போயிட்டாரு, ரிட்டையர்டு. ஸோ அவருக்கு பதிலாக வந்து தனுஷ் கோட்டியனை வந்து ஸ்குவாட்ல டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜடேஜா இருக்காரு, வாஷ் இருக்காரு, இங்க எங்க ஆட வைப்பாங்கன்னு தெரியல. புது அன்கேப்டு பிளேயரா வந்து அடிஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. தனுஷ் கோட்டினா ஆமா, அவரும் நல்ல டொமஸ்டிக் ரெக்கார்ட் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாரு. பட் கண்டிப்பா லைன் அப்குள்ள வர மாட்டாரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்தியா வில் மேக் எனி மோர் ஃபர்தர் சேஞ்சஸ். இந்த மேட்ச் நம்மளுக்கு ஒரு மஸ்ட் வின் மேட்ச். ஸோ அதனால வந்து ஜெயிச்சே ஆகும். ஓகே, இந்தியா மேட்ச் பார்த்தாச்சு. வேற ஏதாவது மேட்சஸ்? ஓகே, ஸோ வந்து இந்த வீக் நடந்த மேட்சஸ் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜயஹாசாரி டிராஃபி டொமஸ்டிக்கா போகுது. சையத் முஸ்தக் அலி டிராஃபி முடிச்சுட்டு விஜயஹாசாரி டிராஃபி வந்து வந்திருக்காங்க 50 ஓவர் டோர்னமெண்ட். 2 முக்கியமான இன்சிடென்ட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை குஷி பண்ற மாதிரி ருத்ராஜ் கேக்வாடோட நாக்கு. சரிங்களா, 74 பால்ஸ்ல 148 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 1 ரன்ல அவுட், செகண்ட் மேட்ச்ல இப்போ 148. கோலி நாக்கு போட்டு பயங்கரமான நியூஸ் ஆச்சு இது. ஆமா, சம நாக்கு உண்மையிலே. ரெண்டாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச். மும்பை இருக்காங்கல்ல, இப்போ ரீசெண்டா சையத் முஸ்தக் அலி ஜெயிச்சாங்க. சரியா, அந்த டீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். ஷ்ரேயாஸ் ஐயர், ஸ்கை, சிவம் துபே, ஷர்துல் தாக்கூர், இப்ப இருந்து தனுஷ் கோட்டியன் கூட அந்த டீம்ல இருக்காரு. சரியா, நல்ல பவர் பேக்டான ஒரு டீம். அந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் 375 அடிச்சு தோத்துட்டாங்க மும்பை கர்நாடகா அகைன்ஸ்டா. ஓடிஐல 375 அடிச்சு அதை கர்நாடகா சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்குள்ள வராங்க ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா 50 ஓவர்ஸ். இந்த மேட்ச் வராங்க 170 சேஸ் பண்ணணும். 5 ஓவர்ல 40 ஃபார் முட்டை 0 இருந்தாங்க. நான் போயிட்டேன், அடுத்த வேலையா பார்க்க போயிட்டேன். 1 ஹவர் கழிச்சு வந்து பாக்குறேன் 66 ஃபார் 6 ஸ்கோர். என்ன நடந்திருக்குன்னு எதிர்பார்க்கறேன். 66 ஃபார் 6னா பேட்ஸ்மேன் எல்லாம் காலி. எனக்கு தெரியும் ஷர்துல் தாக்கூர் இருந்திருப்பாரு. ஷர்துல் தாக்கூர் அடிச்சிருப்பாரா அவ்வளவு பெரிய ஸ்கோருன்னா எனக்கு தெரியல, டவுட் தான். ஆனா முடிஞ்சிச்சா மேட்ச்? ஏதாவது நடந்துச்சா? நல்லா செமையா ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்லவா? என்னன்னா, இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. சரியா, இத்தனை வருஷமா இத்தனை நாளா பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து லோவர் ஆர்டருக்கு பேட்டிங்கே கிடைக்கல அப்படின்றதுனால எல்லா லோவர் ஆர்டரையும் கொண்டு போய் டாப் ஆர்டர்ல இறக்கி விட்டானுங்க. அதாவது ஹர்திக் தமோரே, தனுஷ் கோட்டியன், ஷர்துல் தாக்கூர் வந்து நம்பர் 5ல ஆடி இருக்காரு. நான் சொன்ன ஸ்கையே நம்பர் 8ல ஆடி இருக்காரு. ஷ்ரேயாஸ் ஐயர் நம்பர் 9ல ஆடி இருக்காரு. நம்பர் 10ல சிவம் துபே ஆடவே இல்லை. ஏன்னா நம்பர் 9ல ஷ்ரேயாஸ் ஐயர் மேட்சை முடிச்சிட்டாரு. இதுதான் வந்து அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். சொன்னீங்க 170 தான். இருந்தாலும் இது பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதுல இருந்து ஷ்ரேயாஸ் ஐயர், தனுஷ் கோட்டியன் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப் ஜெயிச்சு கொடுத்தாங்க.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கிரிக்கெட் டீமும் பண்ணலான்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. பும்ராவையும் ஆகாஷ் தீப்பையும் ஓப்பனிங் இறக்கி விடுங்க பண்ணலாம் பேசுறாங்க. ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே முடிச்சு விட்டுறியாப்பா? விஜய் ஹசாரே டிராஃபி பார்த்தோன்னா நிறைய சையத் முஸ்தக் அலி மாதிரி நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் அடிச்சு நவுத்துறாங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா வந்து 350 ஈஸியா சேஸ் பண்ணணும் இல்லை 375 சேஸ் பண்ணாங்க கர்நாடகா. ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்த வீக்ல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நைஸ் 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 நைஸ். வெளியூர் லீக்ஸ்ல ஏதாவது அப்டேட்ஸ்? நம்ம வந்து பிக் பேஷ் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிக் பேஷ் நல்லா சூப்பரா போச்சு. பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மறுபடியும் குஷியார மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 சம்பவம். ஒன்று வந்து ஜேமி ஓவர்டனோட பர்ஃபார்மன்ஸ். அடிலைட் ஷேக்கர்ஸ்க்காக ஆடுறாரு. நம்ம எடுத்து வச்சிருக்காங்க சிஎஸ்கே. ரொம்ப ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். 2 மேட்ச்ல வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட பேட்டிங்ல அடிச்சாரு. பவுலிங்குமே செம்ம ஸ்லோவர் பால்ஸா இருக்கட்டும். ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஃபீல்டிங்குமே சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். 2வது நேத்தன் எலிஸ் ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ்க்காக பவுலிங் வந்து 3 overs 2 for 19 பேட்டிங்ல அடிச்சாருங்க. அந்த டீமே 75 ஆல் அவுட் சரிங்களா ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ். அதுலயே அவர் வந்து 26 balls 35 அடிச்சாரு பேட்டிங்ல. அவர் தான் கேப்டன் பேசிக்கா அந்த டீமுக்கு ஒரு கேப்டன்ஸ் நாக்கா ஒரு கேப்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸா கொடுத்தாரு. இது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ரொம்ப குஷியா இருக்கும். எஸ் நானும் சிஎஸ்கே ஃபேன். எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அடுத்து வந்து ஜேக்கப் பெத்தலோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து குஷியா இருந்திருக்கும். அவரோட ஃபீல்டிங்கா இருக்கட்டும். அவர் வந்து இப்போ ரீசெண்டா பர்ட் ஸ்காட்சஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்மால் நாக் தான் ஒரு கேமியோ ஆடினாரு. பட் அந்த கேமியோமே வந்து செம்மையா இருந்துச்சு. ஒரு ஃபிளம்பாயிண்டான ஒரு இன்னிங்ஸ், ஒரு டிஃபிகல்ட் பிச்சில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருந்துச்சு. பட் ஆக்சுவலி பிபிஎல்னு வரப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மெயினாக வந்து ஒரு பிளேயர் ஸ்பாட்லைட், ஒரு பர்டிகுலர் பிளேயரை பத்தி சரியா. அந்த பிளேயர் யாருன்னா மெக்கன்சி ஹார்வி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருக்க மாட்டீங்க. அவர் வந்து ஒரு யங் ஆஸ்திரேலியன் பிளேயர். அவர் என்னடா பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப வருஷமா டீம்ல இருக்காரு, மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்ல இருக்காரு. பட் பெருசா பேட்டிங்ல பெருசா எதுவுமே பண்ணதில்லை இப்போ வரைக்கும். ஒரு அக்ரஸிவான ஓப்பனர். பட் அவனை வந்து ஓப்பனிங் ஆட வைக்க மாட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு பர்டிகுலர் மேட்ச் ரீசெண்டா பர்த்துக்கு அகைன்ஸ்டா ஃபீல்டிங்ல மட்டும் ஹி ஹஸ் சேவ்ட் ஆல்மோஸ்ட் 16-17 ரன் சேவ் பண்ணிருக்காரு. 3 தடவை ஸ்டெம்பிள் அடிச்சிருக்காரு. 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து ஃபீல்டிங்ல 3 தடவை டைரக்ட் ஹிட் சரியா. ஒரு கேட்ச் ஸ்பெக்டாகுலரான கேட்ச். அதை வந்து இப்பவே கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இந்த வருஷம் பிபிஎலோட பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த சீசன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு கேட்ச். கடைசி ஓவர்ல ஒரு சேவ் ஒன்று பண்ணுவார். 6 வந்து தடுத்து அது ஆல்மோஸ்ட் கேட்சும் பிடிச்சிருவாரு. அதெல்லாம் நான் முடிஞ்சா வீடியோ இருந்தா இதுல ஆட் பண்றேன். வேற லெவல். எந்த அளவுக்குன்னா வந்து 19 அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19th ஓவர் எண்ட்ல தான் அது பண்ணுவார் சேவ். அப்ப கமெண்டேட்டர் சொல்லுவார் பே வாட் எவர் திஸ் கை இஸ் ஆஸ்கிங் ஃபார். காசு கேட்கறத கொடுத்துருங்கன்ற அளவுக்கு ஹைப் பண்றாங்கன்னா அப்ப பாத்துக்கோ. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல்டிங். எப்படி ஒரு ஃபீல்டிங் வந்து ஒரு மேட்சை சேஞ்ச் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அந்த மேட்ச். அந்த பிளேயர் இந்த நேஷன் அவரு ஆஸ்திரேலியன் தான். ஆஸ்திரேலியன் பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி எக் ஆஃப் சென்சேஷன் ஃபார் ஆஸ்திரேலியா இந்த நியர் ஃபியூச்சர். இந்த பேரை நோட் பண்ணிக்கோ, மெக்கன்சி ஹார்வி. அண்ட் வந்து இன்னொரு சின்ன மேட்ச் டேனியல் சாம்ஸ் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் மறக்க மாட்டீங்க. மறக்குமா நெஞ்சம் ஆர்சிபி ஃபேன்ஸ் வரப்பாங்களா? யார் மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர். அவர் என்னதான் பெருசா ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணனாலும் இயர்லி அங்க பிபிஎல்ல பர்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி இந்த வருஷமும் 2 overs 35 நீட்டா இருந்தது. ஒரே ஓவர்ல 31 ரன் அடிச்சாரு 19th ஓவர்ல. ஸ்பின்னரை போட்டு செஞ்சுட்டாரு. மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு சிங்கிள் ஹேண்டடா. ஸோ வந்து இதான் வந்து பிக் பேஷ்ல வந்து அப்டேட்ஸ். மென்ஸ் கிரிக்கெட்ல வந்து ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதிசயம்ன்றதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை எப்படி நம்ம வந்து நிறைய பேர் நோட் பண்ணாம விட்டோம் தெரியல. பாகிஸ்தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க. அதுவும் எங்க? சவுத் ஆப்பிரிக்கன் சாயில்ல. கரெக்ட். ஆமா. இது என்னடா அதுவும் டீசென்டான டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். வந்து ஜெயிச்சிட்டாங்க ஏதோ ஒரு அவங்களும் ஜெயிக்கலாமேப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ் முன்னாடி ஆஸ்திரேலியாவையும் போய் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியால. ஆமா, ஜிம்பாப்வே போயிட்டு ஜிம்பாப்வேல வந்து ஹோம்ல போய் அடிச்சிருக்காங்க. ஆனா பாருங்களேன், இந்த ரெக்கார்டு பாருங்களேன். ஜிம்பாப்வே, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி ஹோம்ல போய் அடிச்சு வந்திருக்காங்க. ரிஸ்வான் கேப்டன்சி இங்க பாருங்களேன். அவரு வந்து மேபி அவர் அப்ரோச்சே மாத்தி லைக் வேற மாதிரி கூட்டு போறாரா என்னன்னு தெரியலங்க. ஆனா பாகிஸ்தான் குட் சைட்ஸ். ஒரே ஒரு சின்ன ஆசை, இதையும் அவங்க வந்து ஓடிஐல சவுத் ஆப்பிரிக்கா முடிச்சு விட்டா மாதிரி டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது 2 மேட்ச். அதுலயும் கொஞ்சம் முடிச்சு விட்டாங்க, பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பாகிஸ்தான் கையெழுத்து கும்பிடுறேன். சவுத் ஆப்பிரிக்கா தான் இப்போ வந்து பிரச்சனையே. ஆமா, சோ அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீ சொன்ன மாதிரி அந்த சீரீஸ்ல ஒரு நோட்டபிள் பாயிண்ட் ஹென்ரிக் கிளாசன் சரியா. செஸ்ஸுக்கு எப்படி வந்து ஒரு மேக்னஸ் கால்சனோ அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு ஒரு ஹென்ரிக் கிளாசன்ற மாதிரி. என்ன அவன் உண்மையிலேயே மனுஷன் தானா? அவர் வந்து மார்ஸ்ல இருந்து வந்தாரா? மேட்சுக்கு மேட்ச் அடி போடி போடுத்து பொழந்து எடுக்கிறாரு மனுஷன். என்னால நம்பவே முடியல. லைக் 3 மேட்சுமே அவங்க தோத்துட்டாங்க சரியா. 3 மேட்சுமே 50+, 3 மேட்சுமே செம்ம அக்ரஸிவ் இன்னிங்ஸ். லாஸ்ட் அந்த ஜோகனஸ்பர்க் மேட்ச்லாம் வந்து அவர் முடிச்சிருவார்னு நினைச்சிட்டு அவர் கட்டத்துல அவர் எடுத்துட்டு போனதை பார்த்தா இஸ் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்ட்டு. நீ கேட்கற ஹரிஷ், உங்ககிட்ட கேட்கற, நீ பவுலரா இருந்தா நீ கிளாசனுக்கு போடுவியா இல்ல என்ன பண்ணுவ? எங்க போய் உட்காருவ? என்ன பண்ணுவ?
பெஞ்சில தான் போய் உட்காரணும். அவர் போலிங் பட்டா பெஞ்சில தாங்க உட்காரணும். பால் பொறுக்க விட்டுறாரு அவரு. போட்டு அன்பிலியபிள் ஃபார்ம்ல இருக்காரு. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரேவிஸ் ஹெட் நம்ம வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம். பட் ட்ரேவிஸ் ஹெட்டுக்கும் யானைக்கும் அடிச்சிருக்குன்ற மாதிரி ட்ரேவிஸ் ஹெட்டுமே லோ ஸ்கோர்ல அவுட் ஆறாரு. கிளாஸ் அண்ட் மனுஷன் அவுட் ஆற மாதிரியே தெரியல. ரொம்ப ரேரா நம்ம சீரீஸ்ல வந்து வருண் சக்கரவர்த்தி கிட்ட அவுட் ஆனாரு. ட்ரேவிஸ் ஹெட் வந்து அவ்வளவு பேர் ரெக்கார்ட்லாம் இல்ல. இந்தியாவை தான் பயங்கரமா வச்சு டேமேஜ் பண்றது அவர் எப்பவுமே வந்து. அது ரோஹித் சர்மா தான் காரணம். லவ் பண்றாரு ட்ரேவிஸ் ஹெட் ரோஹித் சர்மாவை. அவர் வந்து இந்தியாவை ஜெயிக்கணும்னு அடிக்கலங்க. அவரு ரோஹித் சர்மா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அடிக்கிறாருங்க. அவர் அதனாலதான் மும்பை இந்தியன்ஸ் போட்டு அடிச்சார். நாமக்கு இருக்கு கூட இப்ப சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வந்து ஒரு புது ஹெட்டேக் வந்திருக்கு, டிராவிஸ் ஹெட்டேக். அதுதான். சோ அந்த மாதிரி கிளாசன் வந்து இஸ் அன்ஸ்டாப்பபிளா இருக்காரு. பாப்போம். லைக் வந்து ரொம்ப பயமா இருக்கு உண்மையே. லைக் வந்து ஐபிஎலுக்கு வராரு. ஐபிஎல்லையும் தாண்டி ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போகுது. என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல மனுஷன். இதுக்கப்புறம் வந்து இந்த நாளைக்கு வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்மாஷ், அதாவது நியூசிலாண்டோட டொமஸ்டிக் T20 ஆரம்பிக்க போகுது. இது என்னன்னா பெரிய விஷயம். இதுல என்ன ஃபாலோ பண்றதுக்கு இருக்குன்னா, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நீங்க நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட மெயின் பிளேயர் ஒரு சர்ப்ரைஸ் பிக் பெவான் ஜேக்கப்ஸ் ஆக்லாண்ட் ஏசஸ்க்காக ஆட போறாரு. ஸோ வந்து அப்டேட் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் அவர் என்ன பண்ணாரு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் பெவான் ஜேக்கப்ஸ். டொமஸ்டிக் பார்த்துருக்கேன், என்ன பண்ண போறாரு T20ன்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சாண்ட்னர், கான்வே, நிறைய பிளேயர்ஸ் நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு லீகா இருக்கும். அப்புறம் பங்களாதேஷ் பிரீமியர் லீகும் ஆரம்பிக்க போகுது டிசம்பர் 30th இருந்து. எவ்வளோ பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு தெரியல. பட் நான் பார்ப்பேன். அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ மென்ஸ் கிரிக்கெட் இவ்வளோ தான். ஓகே, மூவிங் ஆன் டு விமென்ஸ் கிரிக்கெட். ஸோ விமென்ஸ் கிரிக்கெட்ல என்னென்ன அப்டேட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 5 years ஹோம்ல வந்து ஒரு T20 சீரிஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. நம்ம எப்படி மென்ஸ் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல போய் அடிப்போமோ, அந்த மாதிரி இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸை கூப்பிட்டு வச்சு இங்க வந்து 2-1 ஜெயிச்சிட்டோம் T20 சீரிஸ். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டா ODI சீரிஸ்மே வந்து நம்ம ரேப் அப் பண்ணிட்டோம். 3 மேட்ச் சீரிஸ் நம்ம 2-0 ஜெயிச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் 2 மேட்ச் நடந்திருக்கு. அதுல என்ன ஸ்பாட்லைட்னா 2 மேட்ச்லயுமே நம்ம 300+ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடி வந்து அடிச்சிருக்கோம். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ரொம்ப நாளைக்கு கழிச்சு நான் இந்தியன் உமன்ஸ் டீம் அப்படி ஆடி நான் பாக்குறேன். அவ்வளோ அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். செம்ம மேட்ச். டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷஃபாலி வர்மா ஒழிச்சு கட்டிட்டாங்க. ரீசெண்டா செம்ம ஃபார்ம் டிராப். ஒரு வழியா டீம் அவுட் தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்டா வந்திருக்கிற பிளேயர் பிரதிகா ராவல் அப்படின்ற வந்து ஒரு புது யங்ஸ்டர். ஐ மீன் ஷீஸ் நாட் யங்ஸ்டர், 24 years. பட் வந்து அவங்கள வந்து இறக்கிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2 மேட்ச்லயுமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஹர்லின் டியோல் இப்போ வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு சென்சேஷன், பார்க்க அழகா இருப்பாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செம்ம வின்னு, மோர் தென் 200+ ரன்ஸ்ல ஜெயிச்சோம். இந்த செகண்ட் ஓடிஐல வந்து 100 runs டிஃபரன்ஸோ சம்திங் நம்ம வந்து இங்கேயும் ஜெயிச்சிட்டோம். பவுலிங்குமே சூப்பர் வெல் ஆயில்டா இருக்கு இந்தியன் டீம். பார்ப்போம், நம்ம வந்து வேர்ல்ட் கப்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்கு. லெட்ஸ் see how we pan out. இன்னொரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நடக்குது. நியூசிலாந்து vs ஆஸ்திரேலியா. அந்த மேட்ச் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா இஸ் லைக் ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸ் when it comes to women cricket. பிரைம் ஆஸ்திரேலியா நம்ம பேசுவோம் இல்லையா, லேட் 90s இருந்து 2007 வரைக்கும் இருந்த பிரைம் ஆஸ்திரேலியா மாதிரி எங்க போனாலும் யாரா பட்டாலும் அடிச்சு தள்ளிட்டு இருக்காளுங்க. பயங்கரமான டீம். அந்த டீம் தோத்தாதான் ஆச்சரியம். அந்த டீம் நியூசிலாண்டை வந்து ஒரு சீரீஸ் டிஃபீட் பண்ணிட்டாங்க. நாட் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. பட் அகைன் அனபெல் சதர்லாண்ட் எல்லாரும் தெரிஞ்ச நேம்ஸ் தான். அதுதான். ஸோ வந்து உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்தவரையில இதுதான் அப்டேட். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நீங்க வந்து ரெகுலரா ஃப்ரைடே வந்து கிரிக்கெட் பத்தின ஒரு வீக்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து கிரிக்கெட் டைம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீக்லி அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம், அதாவது ஃப்ரைடே வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சின்ன பசங்க நாங்க எங்களை பண்ணுங்க.